ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய உத்மகே வக்ரதுண்டாய தீமதனோ தந்தி பரசோதயா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆடி மாதம். இது ஆடி மாதம் அற்புதமான ஒரு சிறந்த அம்பாளின் அனுகிரகத்தோடு இந்த மாதம் அனைவருக்கு சிறந்த யோகத்தை வழங்கக்கூடிய அற்புதமான மாதம். அதாவது உலகத்தில் உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்று இரண்டு காலங்கள். சிவபெருமானுடைய உத்தராயண காலம் என்பது தை முதல் ஆணி வரை அவரது ஆட்சி. அதாவது உலகத்தில் அம்மையப்பனுடைய ஆட்சியில அப்பனுடைய ஆட்சி, சிவபெருமான ஆட்சி முடிந்து விட்டது. தை முதல் ஆணி வரை அவருடைய ஆட்சி காலம், சிவபெருமானுடைய ஆட்சி காலம் முடிந்து தற்போது பார்வதி தேவி, அந்த பராசக்தி தேவியினுடைய ஆட்சி காலம் தொடங்குகின்ற ஒரு மாதம்தான் கடகத்தில் சூரியன் நுழைகின்ற அந்த ஆடி மாதம். அப்ப இதுல இன்னும் ஒரு பெரிய அற்புதமான சக்தி கிட்ட சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு யோகமான ஒரு அற்புதமான சக்தி பூமிக்கு ஏற்படுகின்ற பார்வதி தேவியும் சிவபெருமானும் இருவரும் உலகிற்கு பல அற்புதங்களை நிகழ்த்துகின்ற உங்கள் வேண்டுதல் எல்லாம் குடும்ப பிரச்சனையா, தொழில் வியாபார பிரச்சனைகளா, கடன் பிரச்சனைகளா, திருமண தடைகளா, புத்திர தடைகளா, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளா, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் அம்பாளை வேண்டி நீங்கள் அந்த வேண்டுதலை செய்யும் பொழுது, வணங்கி அந்த வேண்டுதலை கொடுக்கும் பொழுது அம்பாள் அது காதில் ஏற்றுக்கொண்டு, உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பார்வதியும் சிவபெருமானும் இருவரும் சேர்ந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம் இந்த ஆடி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உலகத்திற்கு பல அற்புதங்களை, உங்கள் வேண்டுதலை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு ஆடி மாதம் தான் தட்சிணாயன காலம் என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவியினுடைய காலம். வீட்டில் அம்மா சொன்ன ஐயா கேட்க மாட்டாரா? கேட்பாரு, கண்டிப்பா கேட்பாரு. அப்படிப்பட்ட மாதம். நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பிரம்மனுடைய தலை எழுத்து. உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார். இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த ஆடி மாசம் என்னதான் தலையெழுத்து, என்னதான் உங்களுக்கு நடக்க போகுது. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இந்த சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உங்களுடைய என்னென்ன வேண்டுதல்கள் எல்லாம் அவர்கள் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார்கள் என்பதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது ஆடி மாதம் என்பது எல்லாரும் கொஞ்சம் அச்சப்படுவாங்க. அச்சப்பட வேண்டியதில்லை. ஆடி மாதத்தில் இந்த வேண்டுதல் எல்லாம் சிவபெருமானும் பார்வதியும் ஏற்றுக்கொண்டு ஆவணி முதல் உங்கள் வெற்றி காலமாக தொடங்கிவிடும். ஆவணி முதல் வெற்றி காலமாக தொடங்கிவிடும். அந்த அளவுக்கு அருள்பாலிப்பு ஏற்படுகின்ற ஒரு ஆடி மாதம்தான் இந்த சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு அருள்பாலிக்கின்ற ஒரு சிறந்த மாதம். இப்ப அற்புதமா இந்த தெய்வீக சக்தி சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு எப்படியெல்லாம் பலன்களை தரப்போகின்றார்கள், அந்த பிரம்மனுடைய தலையெழுத்து என்ன என்பதை எல்லாருக்கும் தெளிவாக பார்க்கிறோம். புரியுங்களா? அதே ஜோதிட சாஸ்திரம், பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் உங்க தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்லக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தவறாக கணித்தால் தவறாக நடக்கும். சரியா கணிச்சா சரியா நடக்கும், தப்பா கணிச்சா தப்பா நடக்கும். இதுதான் எனது உறுதியான தெளிவான உத்தரவாதமான வார்த்தை. நீங்க இதுல இருந்து உங்க குழப்பத்திலிருந்து தெளிவடையும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்ப எல்லாருக்குமே அம்பாளுடைய அனுகிரகத்தை பார்ப்போம். ஆடி மாதம் தேடி வரும் செல்வம் கோடி கோடியாக கொட்டும் துலா ராசிக்கு. ஏனென்றால் இந்த ஆடி மாதம் துலா ராசியை பொறுத்தளவு லாபாதிபதியான
உலகத்திற்கே மிகப்பெரிய பவரை தருகின்ற, உலகத்திற்கே அற்புதமான யோகத்தை தருகின்ற காலச்சக்கரத்திற்கு 4ஆம் இடமான, அதே துளாராசிக்கு 10ஆம் அதிபதி, 10ஆம் கேந்திரம், தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்தில், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் துளாராசிக்கு 10ஆம் இடத்தில் 11ஆம் அதிபதி சூரியன், 11ஆம் அதிபதி சூரியன் அரசனுக்கு நிகரான வருமானம் தரக்கூடிய ஒரு இடம்தான் இந்த ஆடி மாதம். துளாராசிக்கு மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய யோகம். எங்கும் எதிலும் வெற்றி, தொழில் வெற்றிகள். ஒன்றுக்கு, அதாவது ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணியிருந்தால் இன்னொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நிலை ஏற்படும். எப்படின்னா இந்த ஆடியில் அதற்கான ஒரு ஆயத்த பணிகள் கண்டிப்பாக நடக்கும். பெருஞ்செல்வம் வரக்கூடிய ஒரு ஆயத்த பணிகள், பெருஞ்செல்வம், மிகப்பெரிய செல்வம். ஏனென்றால் துளாராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதனாகப்பட்டவன் துளாராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பதவி காத்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய செல்வம் காத்து கொண்டிருக்கிறது. அதே துளாராசிக்கு அட்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் பூமிமனை யோகங்கள், புதையல் யோகங்கள் என்று சொல்லக்கூடிய யோகம் நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் மிகப்பெரிய புதையல் ஏற்படுகின்ற ஒரு ஸ்தானம். அதே பூமிகாரகனும், அந்த பூமியில் நல்ல யோகங்கள், பூமியின் மூலம் நல்ல யோகங்களை பெறக்கூடிய ஒரு சிறந்த காலம். சிலருக்கு பெட்ரோலியம், அதாவது மண்ணுக்கடியில் புதையல், மண்ணுக்கடியில் புதையல் எடுக்கக்கூடியவங்க துளாராசிக்காரவங்க. பூமிக்கடியில் புதையல், புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த ஆடி மாதம் என்பது சிவராஜ யோகத்தில், அதாவது கடகராசி 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியத்தில் லாபஸ்தானாதிபதியாகி குருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்திலிருந்து அரசாங்க, அரசியல் போன்ற துறைகளில் மிகப்பெரிய ஒரு பேர், புகழ், பதவி யோகம் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகம், மிகப்பெரிய செல்வம் பெறுகின்ற ஒரு சிறந்த யோகம் துளாராசிக்கு உறுதியாக உண்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நிச்சயமாக துளாராசி மிகப்பெரிய இந்த ஆடி மாதம் என்பது மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய வெற்றி, தொழில் வெற்றிகள் நிச்சயமாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அதே துளாராசிக்கு லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வீற்றிருக்கிறார். வேறு இன ஜாதி மக்களால், பெண்களால் நல்ல யோகத்தையும் நல்ல நன்மையும் நல்ல லாபத்தையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். பயணங்களால், வாகன பயணங்களால் நல்ல ஒரு யோகம், பயணத்தின் மூலம் பண வருமானம் பெறக்கூடிய யோகம். மொத்தத்தில் ஆடி மாதம் அதிரடி யோகமாக, ஆச்சரியப்படக்கூடிய யோகமாக, ஒரு அரசாங்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஆச்சரியப்படும்படி யோகங்கள் இந்த ஆடி மாதம் நிச்சயமாக உண்டு துளாராசிக்கு. அதே நேரம் இது பொதுவான பலன்கள். துளாராசினியர்களே, உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல பிரம்மன் என்ன எழுதியிருக்கிறார், இந்த ஆடி மாதம் பிரம்மன் உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன எழுதியிருக்கார் அப்படின்றத உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல பார்த்துக்கணும். உங்க தனிப்பட்ட ஜனன ஜாதகத்திலையும் இப்போ உள்ள கிரக அமைப்பு 2 ஒத்து போயிருச்சுன்னா நீங்க தான் மிகப்பெரிய யோகாதிபதி, நீங்க தான் மிகப்பெரிய யோகசாலி. நீங்க தான் ஒத்து போகணும். இந்த கிரக நிலையும் அந்த நிலையும் ஒத்து போயிட்டா நீங்க மிகப்பெரிய யோகாதிபதி ஆயிருவீங்க, மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி ஆயிருவீங்க. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கீழே ஒரு நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன சாதிக்க போறீங்க, என்ன பொருள் பொன், அதாவது என்ன பதவி, என்ன பொருள் கிடைக்க போகுது, என்ன புதையல் கிடைக்க போகுது, என்ன மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது, என்ன பேர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்க போகுது, எந்த துறையில கிடைக்க போகுது அப்படின்றது, அரசாங்க, அரசியல் நல்ல முன்னேற்றம் ஏற்படுமா, சொத்துக்கள் சேருமா என்பதை எல்லாம் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் நீங்க வாங்கிக்கோங்க.